உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து இப்படியான நிவாரணங்கள் வந்து கிடைக்கும்? எலெக்ஷன் டைம் வந்தா கிடைக்காது. இப்ப நாங்க எதுக்காக பண்றோம்னு சொல்லி தெரியும் எதுக்குண்டே தெரியாது. சம்டைம் நாங்களும் தேர்தல் கேட்கறதுக்கு அதெல்லாம் பண்ண என்ன இந்த வயசுல தேர்தல் கேட்கல. அது அப்படியா? வடகிழக்கு பகுதியில் உதவி செய்து கொண்டு நாங்கள் திடீரென்று மலையத்துக்கு வந்தோம் அப்படி சொன்னால் தேர்தலுக்காக வேண்டியதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லி. அரசியல்வாதி இங்கே ஒன்றுமே செய்ய மாட்டான். ஓட்டு கேட்க வரேன்னு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். இப்போ பிள்ளைங்களை பாடசாலை கட்டித்தானே, ஸ்கூலை கட்டித்தானே, இன்னும் இது ரோட்டை செஞ்சு தரணும். இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. தோட்ட தொழிலாளி அத்தனை பேருமே ராஜா கோவத்துக்காங்க, எல்லாமே கஷ்டவாளி தான். கூட வந்துட்டு மலைய மக்களோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புன்னகை தான் இருக்கும். ஆனால் அவங்களோட வழி நிறைந்த வாழ்க்கைகள் வந்து அதிகம். ஸோ வந்து நம்ம வெளியில் பார்க்கும்போது நிறைய ஃபோட்டோஸோ சரி வீடியோஸோ சரி நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது மலைய மக்களுக்கான நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்குது, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் நல்லா பார்த்துக்கொள்கிறாங்க, அவங்க நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க அப்படி சொல்லி தான் வெளியில் தெரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் அவங்களோட இடர்பாடுகள் எல்லாமே வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. மேலே இந்த ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சுன்னு சொன்னால் உண்மையில் எந்த ஒரு அரசியல்வாதிகளாலையும் வந்து கிடைக்கல. இது வணக்கம். இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாத். இன்றைக்கி நம்ம நிற்கிற ஏரியா அங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தலவாக்கல்ல நானோவா அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் பகுதி தான். கண்டினியூவாக சில குடும்பங்களுக்கான உதவி வந்து நம்ம இந்த பகுதியில் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வறிய குடும்பங்கள், அதாவது வருமானம் வந்து ரொம்பவே குறைஞ்ச குடும்பங்களை செலக்ட் பண்ணி, அதே மாதிரி கணவர் இல்லாத மனைவி இல்லாத குடும்பங்களை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30 குடும்பங்களுக்கான பொதிகளை வந்து கொடுத்து வைக்கப்போம். இதற்கு முன்னால் வந்து நம்ம வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான வெள்ள நிவாரணங்கள் வந்து கொடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் மலையகத்தில் வந்து 30 குடும்பங்களுக்காக வந்து இந்த ஒரு பொதியை வந்து நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். ஸோ அவங்களுக்கான பொதிகளை வந்து இன்றைக்கி நாங்கள் கொடுத்து வைக்க போகிறோம். அண்ட் அதற்கு முன்னால் வந்துட்டு இந்த 30 குடும்பங்களையும் நாங்கள் வீடு வீடாக போய் பார்க்கலாது. குறிப்பிட்ட ஒரு சில குடும்பங்கள் வந்துட்டு நாங்கள் போய் அவங்களோட வீடை பார்த்து அவங்களோட நிலைமைகள் வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காண்பிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து மற்ற குடும்பங்களை பற்றின தகவல்களையும் நாங்கள் அந்த ஸ்பாட்டில் வச்சு விசாரித்து நாங்கள் அவங்களுக்கான பொதிகளை வந்து பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் 30 குடும்பங்களை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். அவங்களுக்கான பொதிகளை வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ வந்து நாங்கள் ஒரு குடும்பங்களாக வந்துட்டு விசாரித்து அவங்களுக்கான இந்த ஒரு பொதியை வழங்கி வைக்கலாம். அண்ட் அதோட சேர்த்து நாங்கள் கடைக்கு போயிட்டு பொதி எல்லாமே எடுத்து வர வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மாடியோ, எப்படி தான் மழை டைமிங்லாம் இதெல்லாம் ஏறி இறங்குறாங்களோ சொல்லி தெரியல. ஓகே, நார்மலாக இங்கே வீடெல்லாம் வந்துட்டு வெளியில் இப்படித்தான் இருக்கும். மேலே தகரத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இறந்து போய் அப்படித்தான் ஒரு தோற்றத்தில் வந்திருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள ஓரளவுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. வணக்கம், என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? சரி, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு. வீட்டு வேலையா? என்ன வேலை? வீட்டில் உள்ள வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டேன். வீட்டில்னா வீட்டு வேலை தான். சரி, ஓகே. இப்போ உங்களோட குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? மக 2 பேர் இருக்காங்க சார். மக ஒன்று இருக்குது. அவங்க 3 பேரும் படிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. ஹோட்டலில்? எங்கே, எந்த ஹோட்டல்? லிந்துலையில் வந்துட்டு எத்தனை மணிக்கு போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவார்? ஒரு காலைல 5 மணிக்கு போயிட்டு 5க்கு 10 மணி ஆகும் சார். 10 மணிக்கு வருது. ஹோட்டலில் வந்துட்டு என்ன வேலை செய்கிறார்? ஹோட்டலில் வந்து ஒரு வெயிட்டர் வேலை செய்கிறார். வெயிட்டர் வேலை வந்து செய்கிறார். ரைட். இப்போ பிள்ளைகள் வந்து என்னென்ன கிரேட் படிக்கிறாங்க? ஒருத்தர் ஆண்டு 9 படிக்கிறாரு, ஒருத்தர் ஆண்டு 7, ஆண்டு 1 படிக்கிறாங்க. அவன் திருவிழில் தான் போகிறான் சார். திருவிழுக்கும் 4500 ஆயிரம் காசு கட்டுறோம் மாதம். 4500. உங்களோட குடும்ப வருமானம் மாதத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு நாளைக்கு அவருக்கு 1500 சம்பளம். 1500 சம்பளம். டெய்லி வேலைக்கு போவார்? டெய்லி வேலைக்கு போவார் வந்துட்டு. நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்க? நான் தொழிலுக்கு போகிறேன்னா சார், இந்த காலுக்கு 2 டீப் மருந்து கட்டினேன் சார். டீப்பு கட்டுறதுக்கே விரல் விலகி தான் இருந்துச்சு. ஒரு டீப்பு கட்டுறதுக்கே 2000 ரூபா எடுத்தாங்க. மருந்து கட்டணும்னு நடக்க வேணான்றாங்க. வீல் ஆயர் பண்ணி தான் வரணும். அப்போ அதனால நான் ஒரு 2 டீப்பு கட்டிட்டு மறுபடியும் கட்ட வசதி இல்லாமல் கட்டலை. அந்த விரல் வந்து 2 டீப் மரம் கட்டினா தான் ஊனி நடக்க சார் இருக்கு. ரைட். உங்களுக்கு வந்துட்டு சமர்த்தி கொடுப்பனவுகள் இருக்குதா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சமர்த்தி கொடுப்பனவு, பர்சங்க கொடுப்பனவுகள் சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? இங்கே எதுவுமே கிடைக்கிறது இல்லை. எதுவுமே இல்லை. தோட்டத்தால் கொடுப்பனவுகள் ஏதாச்சும்? எதுவுமே இல்லை சார். இல்லை. நீங்கள் என்ன தேயிலை குழந்தை வேலை செய்தீங்க? ஃபேக்ட்ரி. எவ்வளோ நாள் வேலையை விட்டு? நான் வேலையை விட்டு நின்று இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. ரைட். ஓகே. இப்போ என்னத்துக்கு இன்றைக்கி உங்களோட வீடு தேடி வந்திருக்கோன்னு சொல்லி தெரியுமா? சரி, உதவி செய்யுங்கன்னு நம்புகிறேன் சார்.
ரைட். ஓகே. என்னென்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு இந்த கிராமத்தில் ஆகையும் வந்து உதவிகள் தேவைப்படுற, அதாவது பண உதவிகள் அதிகம் தேவைப்படுற ஃபேமிலிகளுக்கான உதவியாக பார்த்துன்னு சொன்னால் படிப்புக்கான உதவி. ஸோ அதை வந்துட்டு ஒரு சில ஃபேமிலிகளை செலக்ட் பண்ணி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு 30 குடும்பம் வந்து நாங்கள் தேர்வு செய்து அவங்களுக்கான பொதி உதவிகள் செய்கிறோம். சரி ஸோ வந்து அந்த பொதி கொடுப்பனை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ வந்து நீங்கள் அந்த முன்னாடி வந்து வந்தீங்கன்னா சரி, சரிங்களா? சரி. ஓகே. இது நெக்ஸ்ட் அடுத்த வீடு. ஆத்தி எப்படி இருக்கு? வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்க? வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நானும் பாபா 3 பேர் மாப்பிள்ளையோட. மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறார்? ப்ளோக்கில் அடிக்கிறாரு. ப்ளோக்கில் அடிக்கிறார். டெய்லி வேலைக்கு போகிறா? இல்லையே, ஏ கல் லொரி உடஞ்சா அப்படி சாமான் இல்லாட்டி வேலை இல்லை. ஆஹா, அப்படித்தான். அப்படித்தான். இப்போ ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போனான்னு சொன்னால் எவ்வளோ வருவாய் வரும் அவருக்கு? 1800. 1800 வந்து வரும். நீங்கள் ஏதாச்சும் தொழிலுக்கு போகிறீங்களா? நான் இப்போ போகலான்னு தான் பார்த்தேன். பாபாங்க சின்னவங்க 3 பேருமே. எத்தனை வயசு? ஒருத்தவங்களுக்கு 8 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 4 வயசு. நேசரி ஒருத்தவங்க, ஸ்கூல் ஒருத்தவங்க போகிறாங்க, இன்னொருத்தவங்க 2 வயசு. 2 வயசு. 3 பேருமே பொம்பளை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் சரிஞ்சு வராதா? சரிஞ்சு வருது. இதெல்லாம் இடிஞ்சு வந்தது தான். மேலே வாகனம் வருது. ஆஹா. இங்கிட்டு இது 2ல் தான் நாங்கள் இப்போ வீடெல்லாம் ஒழுகுது. இங்கே வீட்டோட நிலவரத்து உள்ள பாருங்க. வீடெல்லாம் ஒழுகுது. மேலே பாருங்க. அங்கேயும் அப்படிதான் இருக்கு. இந்த வீடெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி நீங்களா கட்டினீங்களா இல்லை எஸ்டேட் மூலம் தந்தீங்களா? இந்த ஒரு வீட்டுல தான் பிரிச்சு இருக்கு. அவங்க அங்கிட்டு நான் இங்கிட்டு இருக்கிறோம். இது காலில் தண்ணியெல்லாம் இல்லை போனால் பெருச்செல்லி கடிச்சு வச்சு எல்லாம் கொடையுது வீட்டுக்கு. நிலம் அது வீடு இதெல்லாம் வந்துட்டு ஒரே நிலவரமாக இருந்திருக்கு. சரிங்க அக்கா, என்ன சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் முன்னாடி வந்துட்டு ஒரு பொதி ஹெல்ப் ஒன்று வந்து பண்ண போகிறோம். பொதி கூட பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, மீதி விஷயங்களை ஒருத்தர் பேசிட்டு உங்களுக்கான ஹெல்ப்பாக பண்ணுறோம். சரிங்க ஐயா, தாத்தா எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ஏது உங்கள் வீடு? இதானா வீடு? பாப்போமா? தொழிலுக்கு எங்கேயும் போகலையா? கண்ணு ஒருத்தங்க அதை போயிடல. ஆஹா, எவ்வளோ காலமா? மிச்சம் கொஞ்சம் நாள் இருக்குங்க. ஆஹா. இப்போ வீட்டில் அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் மட்டுமா? கூட இல்லைங்க. பிள்ளைங்களா ஒருத்த கூட இல்லைங்க. எங்கள் பிள்ளைங்களா? பிள்ளைங்க இருக்கிறவங்க வர மாட்டேங்கிறாங்க. ஆ பண்ணால் கூட அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆ இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேங்க. ஆ. இந்த இதான் வீடு இந்த பாரு. அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பாட்டுக்கு என்ன தண்ணி கொடுக்குறதா வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஒரு இது மட்டும்தானா? இது மட்டும். இது ஒன்று தான் இருக்கா? ஆமாங்க. ஆஹா, அத்தை மேலெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. புகை அடிச்சு போய் அப்பா கவனிக்க யாரும் இல்லைங்க. இப்போ எத்தனை வருஷமா அப்படி தனிமையாக இருக்கீங்க? மிச்ச நாளாக இருக்குங்க. மிச்ச நாள்னா எத்தனை வருஷம்? நான் அங்கேருந்து 80 பண்ணணும். 80 பிற்பாடு. 80 பிற்பாடு இப்படியே இருக்கிறீங்க? 80 பிற்பாடு கொஞ்சம் நல்லா வெள்ளம் செஞ்சாங்க. ஆ. அப்போ பிற்பாடு தான் எனக்கு என்னென்ன தொழிலெல்லாம் செய்தீங்க? நான் எல்லா தொழிலும் செஞ்சேனுங்க. எல்லா தொழிலும்னா? தோட்டத்தில் வேலைஞ்சுங்க. ஆ. அப்புறம் அதை முடிஞ்சு இங்கே வந்து மரக்கறி தோட்டம் அதெல்லாம் செஞ்சேன். ஆஹா. அதாங்க எல்லாம் செய்தீங்க. இப்போ வந்து இந்த சமர்த்தி கூட போனவர்கள் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதா? சமைச்சு போங்க. ஆமாங்க இருக்குது. தராங்களா? இல்லை இல்லை, ஒன்றும் கூட இல்லைங்கள. அரசு கூட போனவங்களும் எதுவுமே இல்லையா உங்களுக்கு? அரிசி கொடுக்குறாங்க. எப்போ? மாதத்துக்கு? போன மாதம் கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்க? இந்த சமத்தில் கொடுத்தாங்க. சமத்தில் கொடுத்தாங்களா? சரி சரி, ஓகே. என்னென்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்களும் அதே மாதிரி ஒரு கொடுப்பனை ஒன்று பொதி உதவி செய்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தால் அங்கே மேலே வாங்க, அங்கே வச்சு கொடுக்குறோம். சரிங்களா? அங்கே முன்னாடி. சரிங்களா? ஓகே அக்கா, வணக்கம். வணக்கம். ஓகே, எனக்கு காலையிலே வேலைகளோ? ஓகே ரைட். இப்போ அக்காட காலை வந்து காண்பிக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த கால் வந்து கொஞ்சம் மேலாது. இது எப்போதுலேருந்து இப்படி இருக்குது? பிறந்ததுலேருந்து இப்படி தானே? 2 காலம் இப்படி. 2 காலம். ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க. ஆஹா. 2மே ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்கு. இந்த காலை சரி பண்ண முடியலை. ஓகே. இப்போ வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான், மாப்பிள்ளை, பிள்ளைங்க 2. பிள்ளைங்க 2 பேரும். மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறார்? மாப்பிள்ளை இது ஹோட்டலில் தான் வேலை செஞ்சார். அவருக்கு கேன்சர்னால வேலை செய்யலை. அது எவ்வளோ காலம்? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம். உங்களோட இன்ஃபர்மேஷன் அப்போ தந்தாங்க அந்த கட்டில் படுத்தப்படுக்கை. ஓகே, அவங்களோட கணவர் வந்துட்டு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் வந்து படுத்தப்படுக்கையில் இருக்கிறார். சரி, அப்போ இப்போ குடும்ப வருமானம்லாம் எப்படி உங்களுக்கு? எனக்கு சேர்ச் மூலியமாக கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. பெரியபடி எனக்கு. மற்றபடி எஸ்டேட் உள்ள ஆட்கள் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. படிப்புக்கான ஹெல்ப். மருத்துவத்திற்கு? மருத்துவத்திற்கு இந்த கொழும்புல உள்ளவங்க எங்கள் நோனா ஒன்று இருக்காங்க. மாதம் 5000 ரூபா காசு கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு.
ரைட் ஓகே. என்ன சொன்னால் அவங்கள்ட்ட பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்கு வந்துட்டு இங்கே ஒரு சைட்ஸ் மூலம் வந்துட்டு மூத்தவருக்கான ஒரு ஹெல்ப்பை பண்ணுறாங்களா, அடுத்தவங்களுக்கான நார்மலாக ஹெல்ப் எல்லாம் வந்துட்டு இங்கே எஸ்டேட் மூலம் வந்துட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு செலவாக்கி அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுக்குறாங்களா. சரிங்கக்கா, என்ன சொன்னால் அவங்களோட ஃபேமிலியை நாங்கள் இன்னொரு நாளைக்கு தனியாக வந்து பார்க்குறோம் சரிங்களா, அவங்களோட நிலைமைகளை. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 30 குடும்பங்களை வந்து தேர்வு செய்து அவங்களுக்கான பொது ஹெல்ப் ஒன்று பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு இதில் வந்துட்டு உங்களோட பேர் லிஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே முன்னுக்கு வாங்க சரிங்களா. ஓகே, இது இவங்கள்ட்ட வீடு. வணக்கம், உங்களோட பேர் என்ன? ஜெயராணி. ஜெயராணி. ரைட். வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நான் எங்கள் மாப்பிள்ளை, எங்கள் மகன் ஒன்று. மகன் ஒன்றா? மகன் என்ன செய்கிறார்? மகன் படிக்குது. என்ன படிக்கிறாங்க? ஆண்டு 7 படிக்கிறாங்க. ஆண்டு 7 படிக்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறார்? மாப்பிள்ளை ஸ்டேட்டில் வேலை செய்கிறாரு. நீங்கள்? நான் வீட்டில் தான். வீட்டில் தான் இருக்கிறீங்க. பட் இதுதான் வீடா? எத்தனை வருஷமா இதே வீட்டில் இருக்கிறீங்க? இதே வீட்டில் நான் கல்யாணம் கட்டி வந்து 14 வருஷமாக இந்த வீட்டில் தான் இருந்தேன். 14 வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க. இப்போ இன்னமும் இதே வீட்டில் தான் இருக்கிற ஐடியாவா உங்களுக்கு? ஐடியா இந்த வீட்டில் இல்லாமல் வேறு வீடு ஒன்று தான் சார் செய்யணும். வசதி வருமானம் பத்தாது. அப்போ உங்கள்ட்ட கணவர் வேறு தொழில்களுக்கு போகல? வேறு தொழிலுக்குன்னா இந்த இங்கே வேலை செஞ்சால் தான் இந்த வீடு கிடைக்கும் எங்களுக்கு, இல்லாட்டி வீடு இருக்காது. அதனால அந்த மலையில தான் ஸ்டேட்டில் வேலை செய்தால் தான் வீடு கிடைக்கும். வீடு கிடைக்கும். ரைட். இங்கே இருக்க தோட்ட தொழிலாளி மக்களோட நிலைமைகள் வந்து இதுதான். அதாவது வந்து எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் எஸ்டேட் மூலியமாக வந்து சில ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது இந்த வீடுகள் கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லி. சரிங்க, மைனர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஒரு பொதி உதவி ஒன்று வந்து பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முன்னால் வாங்க சரிங்களா. பாட்டி வணக்கம். என்னது? சரிங்க. என்னது பேச முடியலையா? எத்தனை வயசு? எத்தனை வயசு? எனக்கு 64 வயசு. நல்லா தானே பேசுகிறீங்க. 64 சொல்ல. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான் மகனு தாங்க. மகனுங்க? மகன் கொழும்புக்கு வந்துட்டு போயிருக்கேன். கொழும்புல என்ன செய்கிறாரு? வேலை செய்கிறாங்க. என்ன வேலை செய்கிறாரு? ஹோட்டலில். ஹோட்டலில் வேலை செய்கிறாரா? என்னவா ஹோட்டலில் வேலை செய்கிறாரு? ஹோட்டலில் ஆக்க பிடிக்க. சரி சரி சரி. உங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க? வீட்டில் தனியாவா இருக்கிறீங்க? சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றேங்க. தனியாவா? நீங்கள் எங்கள் கூட வாரீங்களா? நம்ம ஆசிரமத்துக்கு போவோம். சார் எங்களோட வாரீங்களா? நம்ம ஆசிரமத்துக்கு போவோம். இங்கே தனியாக தானே இருக்கிறீங்க. தனியாக இருக்கிறவங்களாம் நாங்கள் ஆசிரமத்தில் வச்சுக்கொள்கிறோம். என்ன வாரீங்களா? ஏலாதா? வரேன் சாமி, வரேன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இருங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் இருங்க சரிங்களா. இருங்க இருங்க, கஷ்டப்படுறீங்க. என்ன சொன்னால் நாங்கள் கொஞ்சம் சாமான்கள் வந்து கொடுக்க போகிறோம் இந்த முன்னுக்கு பக்கத்தில் சரிங்களா. அவ்வளோத்துக்கு வாங்க. என்ன செய்யுது தொண்டைக்குள்ள? என்ன செய்யுது? ஹாஸ்பிட்டல் போய் காட்டலையா? நேற்று நைட்டுக்கு வந்தாங்க. யார் வந்தாங்க? யாரோ வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? இல்லை, ஹாஸ்பிட்டலு உங்களுக்கு கொரோனா இருக்கோ தெரியாதே? தெரியலைங்க. அச்சோ. இருந்தேன். சரி சரி ஓகே 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 ஓகே. என்ன சுடு தண்ணி குடிங்க நல்லா சரிங்களா. சுடு தண்ணி குடிங்க. தொண்டெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னால் விட்டமின் சி டேப்லெட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துல பக்கத்தில் வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் பொதி சாமான் தரோம் சரிங்களா. ஓகே, சும்மா வச்சுட்டு இருக்காதீங்க. நோவுது வருத்தம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுங்க சரிங்களா. ஓகே ஓகே சரி. பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஓகே, ஸோ வந்து போட்டாச்சு டோட்டல். அதாவது தனித்தனியாக வந்துட்டு எல்லாம் போடாமல் மொத்தமாக அதாவது 30 5 கிலோ அரிசின்னு சொன்னால் 5 கிலோ அரிசி, 30 5 கிலோ கோதுமை மாவுன்னு சொன்னால் அப்படியே தான் மொத்தமாக வந்து போட்டிருக்கு. ஸோ டோட்டல் வந்துட்டு 1,50,050 சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம பொருட்கள் எல்லாம் வந்து கட்டிப்பட்டுட்டு ஸோ இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அது பெரிய ஒரு ஹெல்ப்பு. ஸோ இங்கேருந்து நம்ம நானோவாக்கு போனோம்னா ரைட். ஓகே, இப்போ சாமான் அண்ட் அரிசி இது எல்லாமே வந்து ஏற்றியாச்சு. ஸோ வந்து நம்ம கொண்டு போகிறது மட்டும் தான் பாக்கி. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ போக வேண்டிய இடம் உங்களுக்கு தெரியும், தலவாக்கல் நானோவா. ஸோ வந்து அங்கே போயிட்டு நம்ம
இது விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு சாமான்லாம் கொண்டு வந்துட்டோம். என்ன சொன்னால் 30 பேரில் இப்போ 22 பேர் தான் வந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பேராக கொடுத்துட்டு நம்ம அனுப்புறது சரி வர எல்லாரும் வந்தோடனே ஒரேடியாக பேசிட்டு அனுப்பிக்கிறது நல்லம். என்ன சொன்னால் லேட்டாகுது வந்துட்டா இன்றைக்கு அவங்களோட தொழிலை வந்து கெடுக்காமல் அவங்கள வந்துட்டு வேலைக்கு அனுப்பிட்டுருக்கு. ஸோ அவங்க வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் டைம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால தான் ஓகே இப்போ இந்த பொருட்கள்லாம் வந்து நாங்கள் இறக்கி வச்சுட்டு வண்டியை வந்து அனுப்பிடலாம். என்ன சொன்னால் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்ன்றதுக்காண்டி நம்ம ரொம்ப நேரம் வச்சு கொண்டு இருக்கலாது. அது அவங்கள்ட்ட தொழிலை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஒரு வீட்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணா சரி. நான் சைட்டில் ஒரு அடிக்கிட்டுங்க. ஓகே, இந்த ஒரு 5000 பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் என்னென்ன கொடுக்குறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கிலோ அரிசி, அதே மாதிரி ஆயில், அதாவது கோகனட் தேங்காய் எண்ணெய். நாங்கள் வளமையாக வந்து பொட்டில் தான் கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் நேற்று அவசரமாக சொன்னதுனால அங்கே பொட்டில் கொஞ்சம் எடுக்கிறது தாமதமாகிட்டோம் அப்படிங்கிறதுனால பேக் பண்ணி தந்துருந்தாங்க. அண்ட் வந்துட்டு 5 கிலோமா அடியில் இருக்குது. அதே மாதிரி சீனி, பருப்பு தூள், அதாவது தூள்னு சொன்னது வந்து கொச்சிக்காய் தூள், அப்புறம் வந்துட்டு டின் மீன், உப்பு, நெத்தலி கருவாடு, மஞ்சத்தூள், பிஸ்கட்ஸ், அதோட சேர்த்து தேயிலை, கடுகு அப்படின்னு சொல்லி நம்ம வளமையாக கொடுக்குற மாதிரி அவ்வளோ சாமான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட டோட்டல் வந்துட்டு 15 பொருட்கள் வந்து கொடுக்குறோம் நாங்கள். அண்ட் வந்து நம்ம வளமையாக வேறு இடங்களில் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட 8000 ரூபா 9000 ரூபா பட்ஜெட்டுக்கு கொடுக்குறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட ஃபேமிலி அப்படிங்கிற 30 ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறோம். அதனால் வந்துட்டு 5000 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். ஓகே, இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்த டைம் வந்துட்டு நம்ம வீடு போய் பார்க்காதவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட நேரடியாக வந்து கேட்போம். ரைட், என்ன சொன்னால் காலையிலே நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா பேர் வீடும் போய் பார்க்கல. கிட்ட வீடு கிடையாது, எல்லாமே தூரம் நமக்கு இங்கே புதுசாக வந்து நடக்கிறதுனாலே வந்துட்டு காலெல்லாம் வலிக்கு டெய்லி மலை ஏறி இறங்கி எங்களுக்கு புதுசு தானே. ஸோ வந்து பழக்கம் கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு சிலரோட வீட்டை காண்பிச்சிருந்தோம். பட் வந்துட்டு காண்பிக்காதவங்களை வந்துட்டு நாங்கள் நேரடியாக வந்து இங்கே பேசுகிறதா சொல்லியிருந்தோம். ரைட், ஓகே. இங்கே வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவர் இல்லாத மனைவி குடும்பம், அண்ட் அது தாண்டி மருத்துவ உதவிகள் தேவைப்படுற குடும்பம், அதே மாதிரி வாழ்வாதாரத்தில் வந்துட்டு ஒரு மாத வருமானம் வந்துட்டு அதிகபட்சமாக வந்து கிடைக்காம குறைவாக கிடைக்கிற குடும்பம். ஸோ இப்படியான குடும்பங்கள் தான் நாங்கள் வந்து தேர்வு செய்திருந்தோம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன? நல்லதாங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 71. குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நானும் மகன் மட்டும். நீங்களும் மகன் மட்டுமா? மகன் நிரந்தரமாக வேலை இல்லை. என்ன தொழில் செய்கிறார்? அதுதான் சொல்கிறேன், வேலை இல்லை. எங்கேயாவது கிடைச்ச வேலை செய்வார், இல்லாட்டி இல்லை. என்னென்ன தொழிலுக்கெல்லாம் போவார்? அவருக்கு இந்த தொழில்னாலும் போவார், எல்லா தொழிலுக்கும் போவார். ரைட், ஓகே. அப்போ நீங்கள் ஏதாச்சும் தொழிலுக்கு போகிறீங்களா? இல்லை, நான் எனக்கு வேலை செய்யாதுன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. டாக்டர் மாதிரி வேலை செய்ய வேணான்ருக்காங்க. உங்களோட மனைவி இல்லை, இறந்துட்டாங்க. ஒரு பிள்ளை தான், ஒரு மகன் தானே உங்களுக்கு? இன்னொரு மகன் இங்கே இல்லை, கொழும்புல இருக்கு. அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அங்கே. வரமாட்டாங்க. ரைட், ஓகே. வணக்கம் ஐயா. ஐயாவோட வீடு வந்து பார்த்துருந்தோம் என்ன? ஆமாம். ரைட், ஐயாவோட வீடு வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அம்மா வணக்கம். வணக்கம். பேசுவீங்க தானே? ஓகே, ரைட். வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நானும் எங்கள் மகன் இருக்கோங்க. நீங்களும் உங்களோட மகன்? உங்களோட கணவர் எக்ஸிடென்ட் இறந்து போயிட்டார். எத்தனை வருஷம் இப்போ? இன்னைக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷம் ஆயிடுச்சு. மகனுக்கு எத்தனை வயசு? மகனுக்கு 22 வயசு. 22 வயசு. இப்போ அவர் மட்டும் தான் தொழிலுக்கு போகிறாரா? ஆமாம், அண்ணனுக்கு தொழில். அவரும் உங்கள் வீட்டில் இல்லைங்க. இப்போ எங்கே இருக்கிறார்? கொழும்பு பக்கம் இருக்கு. உங்களை வந்து எப்பயாச்சும் பார்ப்பாரா? இல்லைங்க, பார்க்குறது இல்லைங்க. பார்க்குறதில்ல. அப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? சாப்பிட்றது இந்த தெரியாதுங்களா, அப்படி இப்படி உதவியில் அப்படித்தான் சாப்பிட்றது. ரைட், ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம். நீட்டாக வலிக்கிட்டு வந்துருக்கீங்க. ஏதாச்சும் போய் வந்தீங்களா? இல்லை, வீட்டில் இருந்தே வீட்டில் இருந்து வந்தீங்களா? ரைட்டா. உங்களோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கீங்க? குடும்பத்தில் நானும் எங்கள் மகனும் தான் இருக்கிறோம். கணவர் இறந்துட்டாரு. ஆம்பளை பிள்ளைங்கள் இல்லையா உங்களுக்கு? இருக்காரு, ஆனால் அவர் பெரிய தொழில் ஒன்றும் இல்லை. நாங்கள் 2 பேரும் தான். நீங்கள் 2 பேரும்? நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்களா? போக முடியாது, ஒருத்தவங்க. அதனால் மகள் ஏதாச்சும் தொழிலுக்கு போவா? இல்லை, யாரும் இல்லை வீட்டில். அப்போ எப்படி உங்களுக்கான சாப்பாடுலாம் வந்துட்டு எப்படி? எங்கள் மகன் இந்த மாடு அதை பாலை கொடுத்துட்டு அதில் கிடைக்கிற காசில் தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கு. ரைட், ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் வெங்கட்டம்மாங்க. வெங்கட்டம்மா. ரைட். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 66 வயசு. 66 வயசு. உங்களோட ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கீங்க? இங்கே தெம்பிளி யாரும் இல்லைங்க, எல்லாம் மகன்மார் 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் தனியாக மகன்மார் எதுவும் கொஞ்சம் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? மகன்மார்ட்ட நீங்கள் போய் இருக்கிறது இல்லையா? இல்லைங்க, அங்கே மகன்மாருக்கு மகன் ஒரு இங்கே இருக்க மகனுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது. கஷ்டம் தானுங்களே. அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க? ஆமாம். ரைட், ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம். எங்கேயாச்சும் விழாக்களுக்கு போயிட்டு வந்தீங்களா? சடங்கு வீட்டை போயிட்டு வந்தீங்களா? அதாவது இங்கே வந்து சடங்குன்னு எதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு பக்கம் இந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நடக்கும் சொன்னால், அது திருமண வயமாக இருந்தாலும் சரி, அதை மாதிரி நீராட்டு விழாக்களாக இருந்தாலும் சரி, அதை இங்கே கொமனாக வந்துட்டு சடங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீராட்டு விழா தான் நடக்குது. ரைட், ஓகே. இப்போ மதிய லஞ்செல்லாம் முடிஞ்சுதான்? முடிஞ்சு. ரைட். உங்களோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கீங்க? மகன்மார் 2 பேர். ஒரு மகன் மண்டபக்குள்ள போயிட்டாரு. என்ன நடந்தது? முடிச்சு போயிட்டாரு.
ஒரு மகன் வெளியில் வேலை செய்கிறாரு, கணவரும் வெளியில் வேலை செய்கிறாரு, நானும் பேர பிள்ளைகளும் தான் இருக்கோம். நீங்களும் பேர பிள்ளைங்க தான் இருக்கிறீங்க. ரைட், ஓகே. அம்மா என்ன மறைச்சிட்டு இருக்கிறீங்க? ஓகே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா சோப்பா. ஓகே, குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? மகன் ஒன்று, அப்பா ஒன்று. நீங்கள் ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம். நீங்களும் சடங்கு விட்டு போயிட்டு வரீங்களா? ரைட், உங்களோட ஃபேமிலி யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நாங்கள் 5 பேர் இருக்கோம். மாப்பிள்ளை கொழும்புல வேலை, நான் எஸ்டேட்டில் வேலை. 3 பேர் படிக்கிறாங்க. ஒரு மூத்த மக டூரிசம் படிக்கிறாங்க. 2வது மக சித்த மெடிசன் படிக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில். மகன் ஓலவல் படிக்கிறாரு. நாங்கள் எஸ்டேட்டில் தான் வேலை. கணவர்? அவர் கொழும்புல வேலை, ஹோட்டலில் வேலை செய்கிறார். ரைட், உங்களுக்கு ஒரு மாத வருமானம் எவ்வளோ உங்களோட ஃபேமிலி? எங்களுக்கு ஒரு 20-25,000 அப்படி தான் வரும். அப்படி தானே? அதை வச்சு தான் அவங்களும் வேலை செய்ய வச்சு 3 பேர் படிக்கிறாங்க. செலவு மாதம் செலவுக்கு 10,000 தான். என்ன செய்ய? ஓகே, உங்களுக்கு இந்த அரசு கொடுப்பனவர்களுக்கு சமர்த்தி திட்ட உதவிகள் எதுவுமே இல்லை? எதுவுமே தர இங்கே இருக்கிற யாருக்கும் சமர்த்தி கொடுப்பனவர்கள் இல்லையா? யாருக்குமே இல்லை? ரைட் ரைட். அநேகமாக வந்து இங்கே பார்த்த ஃபேமிலிகளுக்கு வந்துட்டு சமர்த்தி கொடுப்பனவு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சமர்த்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அப்போ இப்போ கணவரை இழந்த மனைவிக்கு இப்போ 4 படிநிலை வந்து படிக்கிற குடும்பங்கள் இருந்து அவங்களுக்குலாம் இல்லை கொடுக்குறதே இல்லை. அப்படி கொடுக்குறது. அப்பாவுக்கும் மாப்பிள்ளை சம்சாரம் இல்லை, எனக்கும் மாப்பிள்ளை இல்லை. 49 வயசு ஒன்றுமே கிடைக்காது. எங்களுக்கு வருமானமும் இல்லை. அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து இப்படியான நிவாரணங்கள் வந்து கிடைக்கும்? யாரும் வர்றதில்லை. ரைட்டா, எலெக்ஷன் டைம் வந்தா அப்படி வந்தாலும் கிடைக்காது. ஒரு சில பேர் அப்போ இப்போ நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னு சொல்லி தெரியுமா? நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரிய புதினமாகவே இருக்குது. எதுக்குண்டே தெரியாது. சம்டைம் நாங்களும் தேர்தல் கேட்கறதுக்கு அதெல்லாம் பண்ண அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்ன இந்த வயசுல தேர்தல் கேட்கல? அது அப்படியா? ஆனால் எங்களோட முயற்சியில் பிள்ளைங்களை படிக்க வச்சு நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம். கண்டிப்பா. ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுறோம். நாங்கள் மலையகத்துலேருந்து கொழுந்து பிச்சு தான் எடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு வெளியே கொண்டாந்துடணுங்கிற ஒரு முயற்சிக்கு போராட்டம் பண்ணிக்கிருக்கோம் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும். ஓகே, இங்கே நிறைய பேர் வந்து நினைக்கலாம் தேர்தலுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லி. அப்படி கிடையாது. இது நாள் வரைக்கும் நாங்கள் வடகிழக்கு பகுதியில் உதவிகள் செய்து கொண்டிருக்கோம். வடகிழக்கு பகுதியில் உதவி செய்து கொண்டு நாங்கள் திடீரென்று மலையத்துக்கு வந்தோம் அப்படி சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நாங்கள் பார்க்குறோம். வடகிழக்கை பொறுத்த மட்டும் நிறைய உதவிகள் வந்து கிடைச்சி கொண்டிருக்குது. ஸோ வந்து அந்த உதவிகளை வச்சுக்கொண்டு பெரும்பான்மையாக வந்து நிறைய குடும்பத்தில், அதாவது வறுமைக்கோட்டில் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து பிள்ளைகள் நல்லா படித்து மேல்நிலைக்கு வராங்க. ஆனால் மலையத்தை பொறுத்த மட்டும் உதவிகள் எதுவுமே கிடைக்காம கண்டிப்பாக வந்து படிப்புக்கான உதவிகள் கிடைக்காம இடைநிறுத்தம் செய்கிறாங்க. ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணாமல் இடையில நிப்பாட்டுறது, ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணாமல் இடையோட நிப்பாட்டுறது, பல்கலைக்கழகம் போகாமல் நிப்பாட்டுறது, இதெல்லாம் இதால் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சம்பாத்தியம். நீங்கள் இரவு பகலாக வந்து தொழில் செய்தாலும் அந்த ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது இல்லை, அது எங்களுக்கு தெரியுது. அண்ட் வந்து உங்கள்ட்ட ஃபேமிலி யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நாங்கள் 5 பேர் இருக்கோம். உள்ள ஒன்று படிக்குது, மற்ற பிள்ளைங்க கோர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வேலை இல்லை, நான் மட்டும் தான் வேலை. நீங்கள் மட்டும் தான் இல்லை. எவ்வளோ காலமாக இப்போ எஸ்டேட்டில் வேலை செய்கிறீங்க? 30 வருஷம் வேலை செய்கிறேன். 30 வருஷம் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு மாத சேலரி எவ்வளோ? மாதம் 20,000, 22,000, 15,000, 10,000 கிடைக்கும். அதை வச்சு கூட தான் குடும்பத்தை நடத்துறீங்க. படிக்கிற பிள்ளைகள் இருக்குதா? எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பேர் மொத்தம் கோர்ஸ் போகிறாங்க. ஒரு ஆள் படிக்கிறாள். என்ன கிரேட் படிக்கிறாங்க? 9 படிக்கிறாங்க. 9th படிக்கிறாங்க. படிப்பெல்லாம் எப்படி படிக்கிறாங்க? 11 படிக்கிறாங்க சார். 11th படிக்கிறாங்க. படிப்பு பற்றி உங்கள்ட்ட பிள்ளைகள் உங்கள்கிட்ட என்ன சொல்லிக் கொள்வாங்க? நல்லா படித்து முன்னேறி வரணும். நல்லா படித்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி. ரைட், ஓகே. அம்மா வணக்கம். பிரச்சனை எல்லாப்புறம் நல்ல தங்க மாலைகள், தங்க காப்பு, வளையல், தங்க தோடெல்லாம் போட்டு. ரைட், அதை நான் கண்டிப்பாக வந்து சொல்லிக்கொள்ளணும். என்ன தம்பி இப்படி, அதாவது தங்க மாலை, தங்க தோடு, தங்க வளையெல்லாம் போட்டு கொள்கிறவங்களுக்கு வந்துட்டு வசதிகள் இல்லையா அப்படி சொல்லி கேட்பீங்க. எல்லாமே வந்து கவரிங். அது நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். வீடியோஸில் பார்க்கும்போது எல்லாம் தங்கம் அப்படி சொல்லி நினச்சிக்கொள்வீங்க. காட்டிக்கிறது இல்லை. அதான் நான் கூட வந்துட்டு மலைய மக்களோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புன்னகை தான் இருக்கும். ஆனால் அவங்களோட வழி நிறைந்த வாழ்க்கைகள் வந்து அதிகம். ஸோ வந்து நம்ம வெளியில் பார்க்கும்போது நிறைய ஃபோட்டோஸோ சரி, வீடியோஸோ சரி, நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது மலைய மக்களுக்கான நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்குது, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் நல்லா பார்த்துக்கொள்கிறாங்க, அவங்க நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க அப்படி சொல்லி தான் வெளியில் தெரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் அவங்களோட இடர்பாடுகள் எல்லாமே வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. ரைட், ஓகே. இப்போ உங்களோட குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? என் குடும்பத்தில் எங்களோட கணவர் இறந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. நானும் 3 பிள்ளைகள் இருக்கோம். 2 கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை வீட்டோட இருக்குது, வீடு இல்லாமல் வீட்டோட இருக்குது. ஒரு மகளை கட்டி கொடுத்து பேர பிள்ளைகளை நடத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பிள்ளைகள் இருக்குது. நான் எங்களோட மகன் ஒரு மகன் இருக்கார். அவர் கொழும்புல கடையில் வேலை செய்கிறாரு. நான் சுகம் இல்லை, 2 கிளினிக் போகிறேன், வீட்டில் தான் இருக்கேன்.
ஓகே, எல்லாப்பட்டையும் பொதுவாக வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் செய்கிற இந்த ஒரு தோட்ட தொழிலை வந்து உங்கள்கிட்ட பிள்ளைகள் செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக வேண்டி அவங்கள படித்து பெரிய ஆளாகவங்கள்ட்ட பார்த்தா நிறைய பேரோட பிள்ளைகள்லாம் வந்துட்டு கொழும்பு சைட்லாம் வேலைக்கு போகிறாங்க. கேட்டால் படிக்கிறதுக்கு வருமானம் பத்தாது, நீங்கள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு வேலைக்கு குறையில நிப்பாட்டு வேலைக்கு போயிட்டு. இப்போ எங்கட மகன்லாம் அப்படி தான் ஓலவளதி செஞ்சார். சரியான கஷ்டம், அவங்க அப்பா இறக்கையில் சின்ன பிள்ளை, இப்போ இளந்தாரி பிள்ளை. அப்போ அதனால அவர் அக்கா படிக்கட்டும் அப்படின்னா அதுக்கு இடத்த கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலைக்கு போயிட்டார். எத்தனை வயசு? எங்கள் மகனுக்கு 26 வயசு. இப்போ 26 வயசு. ஆமாம். அவங்களோட அக்கா படித்தாங்களா? அது படித்து இப்போ வேலை கிடைக்கல. இப்போ ஏ லெவல்லாம் செஞ்சிருக்கு, நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பொண்ணு கிளாஸ் எல்லாம் முடிச்சிருக்கு, கல்யாணம் முடிச்சு கொடுத்துருேன். பிள்ளைகள் இருக்கு, வேலை இல்லாமல் வீட்டில். நார்மலாக இங்கே வந்து பிள்ளைங்கள படியனங்கள்லாம் எத்தனை வயசில் திருமணம் பண்ணி கொடுப்பீங்க? 25 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவீங்க. ரைட், ஓகே. நான் பார்க்குறதுல அப்படி தான் இருக்குது. சேர் சொல்லாதீங்க தயவு செய்து. நான் வாட்ச் பண்ணி கொடுப்பேன். நான் நிறைய பேர்ட்டு அடிக்கடி சொல்லிட்டேன், தயவு செய்து நீங்கள் அப்படி பழக்கப்பட்டுட்டீங்க போல இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட பக்கமெல்லாம் பார்த்து, எங்கள்கிட்ட பக்கம் வந்துட்டு வயசு வித்தியாசம் பார்த்து வயசுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மகன்டா மகன் சொல்லுவாங்க, நாங்கள் அக்காண்டு சொல்லுவோம், அம்மாண்டு தான் சொல்லுவோம். ஒருத்தங்க ஜொப் செய்கிறதா இருந்தாலும், எனக்கு வயசு குறைய இருந்த ஒரு ஆள் ஜொப் செய்தாலும் வந்து அவங்கள நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். அவங்க என்ன வந்துட்டு அண்ணாண்டான்னு சொல்லுவாங்க. அந்த தொழிலை பார்த்து மதிப்பு கொடுக்கணுமன்றது இல்லை. அது நீங்கள் அப்படி வளர்ந்து வந்துட்டீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி மதிப்பு கொடுக்காதீங்க, மகன் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் சொல்லி பேசுங்க. சார் எஸ்டேட்டில் தான் தம்பி வேலை செஞ்சோம். வேலை செஞ்சு மெஷின் பட்டு இந்த விரல் 2 போயிடுச்சு. ரைட். இங்கே பாருங்க, இப்போ என்ன நடந்தது சம்பவம்? மெஷின் கொழுந்தெடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் ஒன்று பண்ணாங்க. அந்த மெஷினில் வேலை செஞ்சேன், விரல் 2 போயிடுச்சு. இன்னும் நஷ்டீடாக எதுவுமே எனக்கு தரல. இப்போ வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் மாப்பிள்ளையும் சுகம் இல்லாதாலே 3 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ இப்போ என்ன தொழில் செய்கிறீங்க? இப்போ வீட்டில் தான். அப்போ குழந்தை எடுக்க போகிறது எடுக்க இல்லை, அது ஒன்றுமே செய்ய. உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படி எதுவும் இல்லையா அந்த தொழில் செய்கிறது? வழக்கு போய்கிட்டு இருக்கு, இன்னும் தரல. வழக்கு போய்கிட்டு இருக்கு. வழக்கு போகுது, இன்னும் தரல. எங்கள் மாப்பிள்ளையும் சுகம் இல்லாத அவர் வீலோடி தான் 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. உங்களோட சேலரியில் அந்த இடிஎஃப் அது எல்லாம் பெற்றாங்களே, அதுக்குரிய சேலரியும் கிடைக்கலையா? எதுவுமே எனக்கு கிடைக்கல. இந்த ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஆகி அது எதுவுமே கிடைக்கல. ஓகே, என்னோட சொன்னால் போதுமான அளவுக்கு ஒரு சில பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. சொன்னால் எல்லா பேருடைய நிலைமைகள் வந்து தெரியும் தானே. ஆனால் இங்கே பார்க்க போயில எல்லா பேருக்கும் வந்து நம்ம இந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உடனே அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ பேருக்குமானது கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு ஒரு 30 பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கான பொருட்களை வந்து இப்போ கொடுத்துக்கொள்கிறோம். காலப்போக்கில் வந்துட்டு நாங்கள் மற்றவங்களையும் தேர்வு செய்து அவங்களுக்கான பொருட்களை வந்து கொடுப்போம். இப்போ நிலைமை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அனர்த்த இது வந்து கிடையாது. இந்த பொருட்களை வந்து கொடுக்குறது அனர்த்த முகாமை இதெல்லாம் வந்து கொடுக்குறதும் அப்படின்லாம் வந்து கிடையாது. இப்போ பரமக்கோட்டில் இருக்க சில ஃபேமிலிகளை இனம் கண்டு அவங்களுக்கு எல்லா பேருக்கும் வந்துட்டு பெரிய ஹெல்ப்புகள் வந்து பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களை வந்து கொடுத்ததோட நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ அதுலேயும் வந்து ஆகனையை வந்துட்டு படிப்புக்கான ஹெல்ப்புகள் தேவைப்பட்டவங்களை தான் நாங்கள் தனித்தனியாக போய் வீடு போய் தேடி பிடிச்சு அவங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணியிருந்தோம், ஒரு சில குடும்பத்திற்கானது. ரைட், ஓகே. இப்போ பேரின் படி கூப்பிட்டு யாரை வந்து நாங்கள் தேர்வு செய்தோமோ அவங்களுக்கான உதவிகள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதை பிடிக்கும்போது கீழே கை வச்சு பிடிக்கலாம். போனோமா சந்தனம் ஏரியா. இதில் அந்த கணவர் இல்லாத யார் இறங்கிட்டு வாங்க கொஞ்சம். எப்படிங்க பேர் எழுதிங்களா? எழுதி நோட் பண்ணிங்க. பேர் எழுதுங்க.
பேர் எழுதிக்கொள்ளுங்க. சரி வாங்க. ஓய் சரிங்களா. வேற மற்ற அந்த 4 பேர் யாரு? 3 பேர் தானே? மற்ற எல்லா பேருக்கும் எல்லாம் கிடைச்சிதா? சரி தானே? ஓகே. என்னென்னு சொன்னால் உண்மையில் எடுத்ததை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு வேறு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இங்கே நார்மலாக பார்க்கும்போது எல்லா பேருமே கஷ்டப்பட்டவங்க தான். ஸோ ஒருத்தங்களை பார்க்க வச்சுட்டு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறது வந்து மனசங்கடமானது ஒன்று, அது நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று. ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் பொதியாக கொண்டு வரல, அவங்கள்ட்ட கையில் வந்துட்டு பணமாக கொடுத்து ஒப்படைக்கிறோம். நீங்கள் பொதியாக வேண்டிக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே சரி. சரிங்களா? சந்தோஷமா? ரைட். ஓகே. உண்மையில் இந்த ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு சொன்னால் உண்மையில் எந்த ஒரு அரசியல்வாதிகளாலையும் வந்து கிடைக்கல. இது வந்து உங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு இங்கேருந்து வெளிநாடுகளில் போய் அங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகளால் தான். சரிங்களா? அதாவது அவங்களும் நார்மலாக புலம்பெயர் உறவுகள்னு சொன்னதும் காசு மரத்தில் முளைக்கிறது ஒன்றும் இல்லை தானே. அவங்களும் அங்கே ஹோட்டலில் இரவு பகலாக வேலை செய்வாங்க, வேறு வேறு இடங்களெல்லாம் வேலை செய்து இரவு பகலாக வேலை செய்து பனிக்குள்ளே மழைக்குள்ளே வேலை செய்து அதில் கொஞ்சம் காசை மிச்சம் பிடிச்சி இங்கே இருக்கிறவங்கள்ட்ட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு, வாழ்வாரத்தை உயர்த்துறதுக்கு, அவங்களால ஒருவேளை பசி ஆத்துறதுக்குண்டாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பின ஒரு தொகை பணம் தான். ஸோ இந்த ஒரு தொகை பணம் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் 1,50,000 தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 3 பேருக்கு கொடுக்க வேண்டியிருந்தனால 1,65,000 மாற்றப்பட்டிருந்தது. இந்த 1,65,000 வந்து 2 பேரோட உதவிகள். ஒன்று வந்துட்டு லண்டனில் இருக்கிற கோடீஸ்வரன் ஃபேமிலி, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஆ ஃபேமிலி. அதாவது கோடீஸ்வரனோடது 1,00,000, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஆ ஃபேமிலியோட 65,000, டோட்டல் வந்துட்டு 1,60,000. ஸோ நீங்கள் யாராச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க, நன்றி சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அது எங்களுக்கானது கிடையாது, காணொலி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட மனசு விரும்பி வந்து சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் சொல்லலாம் யாராச்சும். அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்ச ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏழைகளுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து செய்வதை நாங்கள் பாராட்டுறோம். இந்த தலவாக்கலை நாணய டிவிஷன் சம்மதம் உள்ள மக்கள் அனைவரும் சம்மதமாக நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் ஏழைய கஷ்டமானவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க என்று நன்றி தெரிவித்து, ஆனாலும் இந்த உதவி கொண்டு வந்து கொடுத்ததுக்காக நன்றி. இதுவரையிலும் யாரும் எங்களுக்கு ஒரு உதவி கூட நாங்கள் வாங்கினதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. அதாவது இன்றைக்கு நீங்கள் உதவி கிடைச்சதுக்கு பெரிய ஒரு நன்றி. நாங்கள் சுகமில்லாத வேலைக்கு போக முடியாத நிலையில் உதவி செய்வங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன். சரி. இப்போலாம் 3 பேர் படிக்கிறாங்க, யாரோட்டு உதவி இல்லாமல் நாங்கள் தனியாக நின்று தான் படிக்க வைக்கிறோம். 3 பேர் 2 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரோட்டு பொருளாதார உதவி செஞ்சதில்லை, பண வசதி செஞ்சதில்லை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி வந்து எங்கிட்ட இருந்து உதவி செய்கிறீங்க, எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் இந்த எஸ்டேட்டை பொறுத்த அளவில் யாருமே எந்த உதவியும் நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு தெரிய காங்கலை. இந்த உதவி இவங்களால் முடிவுப்பட்டது தான் இது. எந்த விதமான உதவி இந்த எஸ்டேட்டுக்கு வந்து கிடைக்கவில்லை. எங்களுக்கு மிகவும் நன்றி. நடக்க முடியாத காலத்தில் எங்களுக்கு வந்து உழைச்சி சாப்பிட முடியாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நன்றியை செஞ்சீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஓகே. நானும் வந்து உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் உங்களோட சம்பாத்தியத்தில் தான் இலங்கையோட பொருளாதாரம் பாதி கொஞ்சம் உயர்ந்து கொண்டிருக்குது. இலங்கையோட முதுகெலும்பு யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் மூலம் வருவாய்கள் அதிகம் ஈட்டப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற இந்த ஒரு தேயிலை குழந்தை பறிக்கிற இந்த ஒரு தொழில் தான். வெள்ளையருக்கு நான் அதிகமாக வந்து சொல்லிக் கொடுறது, வெள்ளையர்கள் காலத்தில் வந்து அடிமையாக்கப்பட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்களை வந்து உயர்த்தி கொண்டு இருக்கிற மக்களோட வாழ்க்கையை இன்னும் ஒரு படி உயர்த்தி விடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் வடகிழக்கு பகுதியில் சடன்று உதவிகளை நிறுத்திவிட்டு மறுபடியும் நாங்கள் இங்கே மலையத்துக்கு வந்து முதல் உதவி எங்களோட இது இப்பேற்பட்ட உதவிகள் தான். ஸோ இன்றைக்கி கூட வந்து நான் அந்த ஸ்பாட்டில் சொல்கிறேன், அதாவது உதவின்னு கேட்டது நானும் கஷ்டம் எல்லாரும் சொல்கிறதை தாண்டி உங்களோட மனசு அறிஞ்சு உங்களோட பகுதிகளில் கடுமனே வறுமைப்பட்ட ஃபேமிலிகள் இருக்கிறாங்க அப்படி சொன்னால் அவங்களோட இன்ஃபர்மேஷன் தரலாம். படிப்புக்கான அது கணவர் இல்லாமல் 3 பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிகள் இருந்தால் அவங்களோட இன்ஃபர்மேஷன் தரலாம். ஸோ யாரெல்லாம் இதில் வந்து மொபைல் வச்சுக்கிறீங்களோ நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணி அவங்கள்ட்ட வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். விஷயம் சார். சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க. என்னன்னு கேட்டால் 100% எல்லாமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக லோனை வாங்கி நகையை வச்சு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடுகளை கொஞ்சம் சோடிச்சிருக்காங்கன்னா இப்போ உள்ள நாகரிகத்துக்கு 4 பேர் விருந்தாடி வந்தால் நம்மளை துப்பி போடுவான் அப்படிங்கிற ஒரு வரையில் டொய்லெட்டு கூட வசதி இல்லாத நேரத்தில் கூட ஆளுங்க கஷ்டப்பட்டு
ஒரு கடனை வாங்கி தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து மன்னிக்கிறங்க, நான் தவறாக சொல்ல. ஒரு வீடை பார்த்த ஒட்டி இந்த வீடு நல்லா இருக்குது, இவங்க நல்ல வசதியாக இருக்காங்க அப்படிங்கிறதில்ல. இந்த உடுப்பு வந்து மானத்தை மறைக்கிறதுக்கு நம்ம போடுறோம். அந்த உடுப்பையே அழகாக உடுத்துகிறோமா அசிங்கமாக உடுத்துகிறோமாங்கிறது வேறு விஷயம். ஆனால் கடன் மட்டும் கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் வாங்கி கொடுத்துறாங்க. நான் இப்போ நல்லா வெள்ளை ஷர்ட்டு ஒரு வெள்ளை சட்டை கட்டி போனால் நான் நல்ல சளிக்காரன், நான் பெரிய வசதிக்காரன் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஏன்னா என்னை விட்டு மற்றவங்களோட நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், மற்றவங்க என்னையை பார்த்தா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம மக்கள் இங்கே உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் அரசியல்வாதி இங்கே ஒன்றுமே செய்ய மாட்டான். ஓட்டு கேட்க வர்றேன்னா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், இப்போ பிள்ளைகளை பாடசாலை கட்டித்தரேன், ஸ்கூலை கட்டித்தரேன், இன்னும் இது ரோட்டை செஞ்சு தரேன்னு இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. தோட்ட தொழிலாளி அத்தனை பேருமே ராஜா கோவச்சுக்காங்க, எல்லாமே கஷ்டவாளி தான். எல்லா வீட்லேயுமே கஷ்டம்தான். இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறாங்க, தேங்காய் எண்ணெய் 750 ரூபா, உப்பு 100 ரூபா, தேங்காய் 100 ரூபா. ஒரு சாப்பாட்டு சாமான் வாங்கி ஒரு கோழி மீன் வாங்குறேன்னா இப்போ கூட உங்களுக்கு வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். என் வீட்டில் இன்றைக்கி தான் எங்கள் சம்சாரத்தை சல்லியாக வாங்கிட்டு போய்ட்டு மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன் சம்பளம் எடுத்து. அதுலேயும் எனக்கு 8000 ரூபா சம்பளமும் இல்லை இந்த மாதம் வேலை செஞ்சதில். அதனால வேலைக்கே போகல, 1ஆந்தேதியிலேருந்து வேலையை வேணான்னு. அந்த மாதிரி எல்லாம் கௌரவமாக இருக்காங்கன்னா மானத்துக்காக. இந்த தங்கச்சி ஒரு நல்லா உறுத்திக்கிட்டு வந்திருக்குன்னா இவங்க வீட்டில் பிள்ளைங்க படிக்குது, இவங்க கஷ்டம். ஆனால் இவங்க இந்த ஒரு தேவைக்கு போவையில் 4 பேர் நம்மளையும் மனுஷனாக மதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினா தான் எல்லாருமே காட்டலாம். ஆனால் நீங்கள் வீடை பார்த்த விட்டு இவங்க வசதியாக இருக்காங்க, இந்த எண்டனா போட்டிருக்கோம் வேலை செய்யாது, கேபிள் போட்டிருக்கோம் வேலை செய்யாது. ஏன் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு டிவி பார்க்கணும், ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு கடனை வாங்கி உடனே வாங்கி ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட தான் ஃபோன் வசதி இருக்க, அவங்ககிட்ட தான் டிவி வசதி இருக்க, அவங்க வீடை தான் தெரிஞ்சுருக்காங்க. இந்த வீடு சன்சாரணை இருக்கிறனால எங்களுக்கு லோனில் கொடுத்த வீடு தான் இந்த 31 வீடும். ஆனால் நாங்கள் அந்த நேரம் வாங்கி கடனை லோனை வாங்கி தான் வீட்டை திருத்திட்டோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. இவங்க வீட்டில் பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கு. இந்த அம்மா இன்றைக்கி வேலை செஞ்சு தான் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. சில பேர் கல்யாணம் கட்டி பொண்டாட்டியை கூட்டி அந்த வீட்டில் வச்சுக்கிட்டுங்க, அப்போ உழைச்சி கொண்டாந்து தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டுங்க. அப்படி இருக்குது. வேணுமா இருந்தால் வீடு வீடாக கூட்டி போய்ட்டு உங்களுக்கு நான் ஆளையும் காட்டுறேன், பேரையும் சொல்கிறேன். அது என்ன பிரச்சனை தெரியுமா? உண்மையில் நான் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் மலையத்திற்கு வாரம் அப்படி சொல்லி நாங்கள் கிழக்கு பகுதியில் உதவி செய்து கொண்டிருக்கும் போது நிறைய வீடியோவில் ப்ரமோட் பண்ணி சொல்லியிருந்தோம் வரப்போகிறோம். ஸோ அந்த சைட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட எங்கள்கிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தாங்கன்னு சொல்லி தலைப்பாடை அடித்து கொண்டு நாங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மலையகத்திலிருந்து நிறைய பேர் காணொலிகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கேட்டதுக்கு சொல்கிறாங்க இங்கே எல்லா பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க, வீடு வாசல் நல்லா இருக்குது, அவங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. ஆனால் நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஐயா நல்லா வந்து புரிய வச்சிங்க, ரொம்ப நன்றி. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இங்கே எல்லா பிற வீடுகளும் நார்மலாக பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சோதனை பண்ணி நல்லா தான் இருக்குது. ஆனால் வடகிழக்கு பகுதியில் வீடுகள் இப்படி இருக்காது, நார்மலாக வந்துட்டு இதோட மோசமான நிலையில் இருக்கும். ஆனால் அவங்க வீடு அதில் வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதுமென்ற மாதிரி நிலப்பாட்டில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் டெய்லி அன்றாட தொழிலுக்கு போகிறீங்க, நீங்கள் வீட்டை கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கொள்கிறீங்க, அது உங்களோட ஒரு முயற்சி. ஸோ அந்த ஒரு முயற்சிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே வந்து தயவு செய்து மலையக பக்கத்துலேருந்து வீடியோக்கள் பார்க்குறவங்க வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் இது வரைக்கும் நினச்சி கொண்டு இருப்பீங்க வடகிழக்கு பகுதியில் பிரச்சனை நடந்தது, அங்கே இருக்கிற ஒரு தமிழன் அவன் செத்தாச்சு ஆகட்டும் அப்படி சொல்லி பாதி பேர் நினச்சிருக்கலாம். அதே மாதிரி வடகிழக்கு பகுதியில் இருக்கிறவங்க நாங்கள் கஷ்டப்படும் போது மலையத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏனோ தான் இருந்தாங்க தானே, அவங்க கஷ்டப்பட்டோம் அப்படி சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எல்லா பகுதியிலும் இருக்கிற தமிழர்கள் தான் எல்லா பேரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எல்லா பேருக்குமான உதவிகள் கிடைச்சாகணும் அப்படிங்கிற வகையில் தான் இன்றைக்கு வரைக்கும் தேடி உதவிகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படி பண்ணுறதுனால இன்றைக்கு வரைக்கும் புலம்பெயர்ந்த உறவுகள் வந்துட்டு அந்த ஒரு உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து எந்த ஒரு பாகத்தில் இலங்கையில் எந்த ஒரு பாகத்தில் இருந்து காணொலி பார்க்குறவங்களா இருக்கட்டும், வடக்கோ கிழக்கோ தெற்கோ மேற்கோ மலையக பகுதிகளாக இருந்தாலும் கூட சரி, உண்மையிலே வந்து வறுமைப்பட்டவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் தயவு செய்து அவங்களோட டீட்டெயில் வந்து எங்களுக்கு தாங்க. எங்களுடைய டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கூட நான் நம்பரை சொல்கிறேன், அந்த நம்பர் வந்து நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 071 45 25 655. இது எங்களோட சேனலோட நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நார்மல் ஃபோன் பண்ணி ஆன்சர் இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 071 45 25 655. சரிங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லுங்கள். அவங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. சம்டைம் வந்து உங்களோட வீடும் தேடி வருவாங்க. அது நாங்களாக இருக்கலாம்னு சொல்ல தெரியாது, ஆனால் உங்களோட வீடு தேடி வருவாங்க, பிரச்சனைகளை சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த ஒரு உதவி எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த வாங்க ப்ரோ
கண்டிப்பாக வந்து இவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் ரோஷான். ஸோ இவர் வந்து சொந்த இடம் எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டாரவில் இங்கே வந்து திருமணம் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து சின்ன ஒரு வயசு தான், பட் இருந்தாலும் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கான உதவிகள் கிடைச்சாகணும் அப்படி சொல்லி பாடுபட்டு அவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து நன்றிகளை சொல்லிக்கிறோம். சரிங்களா? அண்ட் வந்து உதவி பண்ணியிருந்த இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் உதவி பண்ணியிருந்த லண்டனில் இருக்கிற கோடீஸ்வரனாக்கு அதே மாதிரி ஒரு அநியாயம் ஓகே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபி ஃபேமிலி வந்துட்டு 65,000 தந்திருந்தாங்க. ஸோ டோட்டல் வந்து 1,65,000 அதற்கான உதவிகள் வழங்கப்பட்டிருந்தது. அதுக்காமே நாங்களும் எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசியிருந்தால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி மேலதிகமாக வந்து மலைய மக்களுக்கான உதவிகள் செய்ய வேண்டும் ஆயின் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.